உங்க ஃப்ரெண்டு சரக்கு அடிச்சதுக்கு அப்புறமா அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்டியிருக்காங்களா? டே மாப்புல, நீதாண்டா என் உயிர் நண்பன். அதுக்கு முன்னாடி கூட மச்சிருக்க மாட்டாங்க, திடீர்னு உயிருக்கு இருன்னு பேசிட்டு இருப்பாங்க. சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலா இருக்கிறவங்க சரக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா வேற ஒரு பர்சனாலிட்டியில வெளியில வராங்களே, அது எப்படி? அதுக்கான காரணம் நம்ம மூளையில ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த ஆல்கஹால் உள்ள போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வேலை என்னன்னா, நம்ம இப்ப என்ன பண்ணணும், என்ன பேசணும், இந்த டெசிஷன் மேக்கிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே அதோட வேலை தான். இப்ப நான் பேசுறது கூட இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஒர்க் ஆகி அது மூலயமா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுவே இந்த சரக்கு அடிக்கிறப்போ ஒர்க் ஆகாம போயிடும். டேய், உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். ஆக்சுவலா அவங்க பொய்யெல்லாம் சொல்லல, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அப்படியே வெளியில சொல்றாங்க. பங்கு, அவளை மறக்க முடியல பங்கு. அவங்க மனசுக்குள்ள தேக்கி வச்ச எமோஷன்ஸ் எல்லாமே இந்த டைம்ல அந்த ஹையான ஸ்டேட்ல தான் எல்லாமே வெளியில வரும். அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளாடா, இங்கே வர சொல்றா, இப்போ வர சொல்லு. அவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கூட நீங்க அவங்க குடிச்சிருக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். நீங்க தான் எனக்கு எல்லாமே, சரியா? அவங்களுக்கு அந்த ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றதே இருக்காது. ஐயோ நம்ம இதை சொன்னா அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்றத அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் வேலை செய்யலையே. அதே மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே இந்த ஹை ஸ்டேட்ல இருக்கிறப்போ அதிகமா அப்படியே டபுளா தான் வெளியில வரும். ஒருத்தர் மேல பாசம் காட்டணும்னாலும் ஹெவியா பாசத்தை காட்டுவாங்க, ஒருத்தர் மேல கோவம் வந்துச்சுனாலும் ஹெவியா கோவத்தை காட்டுவாங்க. இந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்றப்போ ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோனும் நமக்கு ரிலீஸ் ஆகுமா. அந்த ஹார்மோனோட வேலை என்னன்னா, நம்ம இந்த ஒருத்தரோட பாண்டிங்ல இருக்கிறப்போ அந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க யாரையோ ஹக் பண்றீங்க அப்படின்னா அப்போ ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும். அந்த ஹார்மோன் நீங்க ஆல்கஹால் குடிக்கும் போதே ரிலீஸ் ஆகுறதுனால நமக்குள்ள அப்படியே நம்ம ரொம்ப பாண்டிங்கோட இருக்கோம் அப்படின்ற எமோஷன் ஃபீல் ஆகுறதுனால அவங்க எல்லாருக்கூடயும் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை கூட போய் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம மனசுக்குள்ள தேக்கி வைக்கிற எமோஷன்லாம் இந்த ஆல்கஹால் மூலியமா அப்படியே வெளியில தள்ளிட முடியுது. அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே நண்பா? அதுதான் கிடையாது நண்பா. ஆல்கஹால் குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்லி தான் தெரியணுமா? ஹார்ட்டுக்கு பிரச்சனை வரும், லிவருக்கு பிரச்சனை வரும், ஞாபக மறதி வரும், உங்க வாழ்க்கையில நிம்மதின்னு ஒன்னே இல்லாம பண்ணிடும். பாப்புல, அவளை மறக்கிறதுக்கு தாண்டா நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே சாக்குதான். இதை யாருக்கு ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணிருங்க.